நடிகர் மற்றும் தாவேகாவின் தலைவர். அப்போ ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய தில்லு வேணும். அதாவது அடுத்த முதல்வர் வேட்பாளர். அடுத்த முதல்வர் வேட்பாளர் ஜெயிக்கிறது இல்ல. போட்டியில இருக்கக்கூடிய முதல்வர் 3 பேர்ல 4 பேர்ல ஒருத்தர் விட்டு அவர் இருக்காரு. அதுல என்னன்னா இவரை பத்தின பாராட்டுன்னு எடுத்துட்டோம்னா இந்த தனக்குன்னு ரொம்ப சௌரியமா ஒரு நடிகர்னா எப்படின்னு உங்களுக்கும் தெரியும். நீங்க கேள்விப்பட்டீங்க. நீங்க தமிழ்நாட்டுல பேச வேண்டியது இல்லை. என்னன்னா அவங்க வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம், தானா அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வைப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, என்ன வைத்தாலும் வாயை தொடச்சி விடுறதுக்கு ஒருத்தர், ஷூ மாட்டி விடுறதுக்கு ஒருத்தர், ட்ரெஸ்ஸை போட்டுருக்குன்னு சொல்லி ஒரு 10 பேர் கூட வைப்பாங்க. அப்படி வந்து அந்த ஒரு நல்ல ஒரு நடிகருக்கு தாங்குதாங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த சௌரியத்தை விட்டுட்டு இறங்கி வெயிலையும் மழையிலையும் வெளியிலையும் ரோட்லேயும் அலையணும் அப்படிங்கிறது தான் அரசியல். ஆனால் அவர் வந்து அப்படி பண்ணலை, அது வேறு விஷயம். அவர் பனையூர்லேயே இருக்கார். இல்லை பனையூரில் இருக்கார், பட் வெளியில் வந்தால் கூட ஃப்ளைட்டில் வர்றாரு, சார்ட்டர் ஃப்ளைட்டில் வர்றாரு, காரில் போகிறாரு, அப்புறம் மேடையில் உட்கார மாட்டுறாரு, அவரோட பஸ்ஸையே மேடையாக்கி அங்கே மேடையில் நின்று பேசுகிறாரு. அவர் கூட வேறு யாரையும் பண்ணுறாரு. அதில் விமர்சனத்துக்கு